அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வ கடஞ்சிய திருக்க என்று பொற்பதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை விநாயகா சரணம் சரணம் சரணம். மகா பெரியவருடைய திருவடிகளே சரணம். மகா பெரிவா மகராஜிக்கு ஜே. ஆன்மீக அன்பர்களே, சங்கரா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களே, இந்த நல்ல நாளில் நல்ல வேளையில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினரோடும் நிர்வாகத்தோடும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைக்கு நம்முடைய தொடரில் மாலை நேரத்தில் இணையதளத்தில் பார்த்த சில பேருடைய பதிவுகளில் நாங்களெல்லாம் வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீமடத்திற்கு சென்று பெரியவருடைய பிருந்தாவனத்தை மிதித்து வர வேண்டும், எங்கோ இருக்கக்கூடிய எங்களுக்கு நாளெல்லாம் கண் விழிக்கின்ற போது அந்த கருணை கடல் பற்றிய செய்தியோடு நாளை தொடங்குகின்றோம், நன்றி சங்கரா என்று பதிவு செய்திருக்கிறீர்கள். அத்தனை நன்றிக்கும் ஒருவர்தான் காரணம். அந்த ஒருவர் யாரென்றால் நீங்கள் தான். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கு சொல்ல சொல்லத்தான் இந்த தொடருக்கு ஏற்றமும் மாற்றமும் கிடைக்கிறது என்பதுதான் நிதர்சனம். இன்றைக்கு நாம் மிக ஒரு சாதாரண செய்தி, ஆனால் உள்ளத்தை தொட்ட செய்தியை பார்க்க போகின்றோம். பெரியவர் உங்களுக்கு தெரியும், தன் வாழ்க்கையில் சில காலங்கள் மட்டும்தான் மேனாவில் போனார். அதற்கு பிறகு என் நினைவு சரியா என்றால் ஒரு 80 ஆண்டு காலம், தொடக்க காலத்திற்கு பிறகு நடந்தே தேய்ந்த பாதம் பெரியவருடைய பாதம். அத்வைதம் பரப்பிய காலடியில் தோன்றிய கருணை கடல் கருணாமூர்த்தி, சிவகுரு ஆரியாம்பிகை பெற்றெடுத்த அதிசய குழந்தை ஆதிசங்கர பகவத்பாதா எப்படி இந்தியா முழுக்க பயணப்பட்ட அத்வைதத்தை பரப்பினாரோ அதுபோல காஞ்சி மகா காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை பயணப்படாத இடங்களே கிடையாது. இந்த மண்ணில் எழுமின் விழிமின் என்று ஞான வெடிகளால் பயணப்பட்ட விவேகானந்தரை பார்த்து கேட்டார்கள், இப்படி ஊர் முழுக்க சுற்றி வருகின்றீர்களே, இந்த இள வயதில் இந்தியாவில் நீங்கள் பார்த்தது என்ன? அவர் சொன்ன ஒற்றை வார்த்தை, எங்கு நோக்கினும் கோவில் கோபுரங்கள், இந்தியாவினுடைய ஆன்மா ஆலயங்கள் முடிச்சிட்ட. அப்பேற்பட்ட இந்த தர்மத்தை பரப்பிய ஞானகுரு மகாபெரிய சுவாமிகள் ஒரு முறை முகாம் நெடுந்தொலைவு திண்டிவனம் விழுப்புரம் வழியாக பயணப்படுகின்றார். கிராமம் அங்கங்கு தங்கி விடுவார். அதுவும் நீர்நிலைகளை பார்த்து விட்டார். குழந்தை போல அவருக்கு பிரியம். ஒரு மாலை வேளை, ஒரு சாதாரண கீற்று பந்தல், ஒரு 200 பேர் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு சாதாரண பிரபலமே இல்லாத உபன்யாசகர், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல ஸ்லேடையில் பேசி உலகத்தை மயக்கக்கூடிய கீவாஜா, குடுமி வைத்து காவி போட்டு காவிக்குள் கன்னித்தமிழை பரப்பிய திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன், முக்கூர், இவெல்லாம் ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம். அவங்கெல்லாம் பெரியவரோட மணிக்கணக்கா, தமிழ் தாத்தா ஊவேசா வந்துட்டார்னா அந்த தமிழ் கடலோடு பெரியவா உட்காந்து மணிக்கணக்கா பேசுவாங்களாம். அப்போ ஏற்பட்ட பாக்கியம் அவங்களுக்கெல்லாம் கிடைச்சது. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி சாதாரண ஒரு உபன்யாசகர் ஒரு கீர்த்து கொட்டக கோவில் வாசல்ல உட்காந்துட்டு 200 பேருக்கு முன்னாடி உபன்யாசம் பண்ணியிருக்கா. பெரியவா அந்த வழியா நடந்து போயிருக்கா. எப்படி ஆன்மீகத்தை பரப்பியிருக்காரு பாருங்க அந்த பேச்சாளர். மனுஷன் ஏன் கோவிலுக்குள்ள போறோம்? எதற்காக போகணும்? ஆணவம் கண்மம் மாயை துறக்கணும். இதோ இந்த ஊருக்கு நான் மாட்டு வண்டியில வந்தேன் உபன்யாசம் பண்றதுக்கு. இந்த ஊர் அம்பலகாரர் எழுதி கொடுத்த அந்த துண்டு சீட்டை வச்சு எங்கன்னு முகவரி கேட்டேன். அப்போ ஒரு மனுஷன் ஊர்ல உள்ள மையப்பகுதியிலேருந்து தபால் நிலையம், அப்புறம் மச்சு வீடு இதெல்லாம் காமிச்சு இந்த கோவில் அடையாளம் காட்டின இந்த விரல் தான் பெருசுன்னு நான் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது பாருங்க, சுவாமி இந்த விரலோட இந்த விரலை 1 இன்ச்சு உசரமா படிச்சிருக்குன்னு நினைச்சேன். இந்த விரல் சொன்னதான், நீ அட்ரஸ் காட்டுறதுலையும் நீ படைப்புலையும் பெருசா இருக்கலாம், மனுஷன் எனக்கு தான் கனையாளி போட்டு 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 மகிழ்ச்சி படுறான், நான் தான் பெருசுன்னது. இது ஒன்னோட ஒன்று பேசிகிட்டே இருக்கும்போது என் பயணம் தொடர்ந்தது.
பார்த்தா கோவில் வந்துடுத்து. சிவாச்சாரியார் தீபத்தை காட்டி மணியை டங் 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 டங்னு அடிச்சாரு. அந்த தீபம் அப்படி காட்ட போது எல்லாரும் தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருச்சிற்றம்பலம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஓம் சக்தி பராசக்தின்னு போட்டுண்டு தீபத்தெல்லாம் கண்ணில் எடுத்துட்டாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது. யாரு? உபன்யாசகர் சொல்றார். இந்த விரல் ஆணவம் போல பேசினது, இது உருவத்துல பெருசுன்னு கர்மமா இருந்தது, இது ரொம்ப மாயையா மோதிரம் போட்டிருக்கோன்னு மகிழ்ச்சியோடு இருந்தது. இந்த சுண்டு விரல் சின்ன பையன்தான், பேசாம இருந்தது. ஆனா மனுஷனுடைய இந்த கையும் பொண்ணோட ஒண்ணு வச்சு அந்த சன்னிதானத்தை கர்ப்ப கிரகத்துல பார்த்த போதுதான் தெரிஞ்சது, இதை விட இதுக்குதான் முதல் மரியாதை, இதை விட இதுக்குதான் முதல் மரியாதை. அப்ப ஆணவம் கர்ம மாயையை நீக்கிட்டா கடவுள் சன்னிதானத்துல முதல் மரியாதை கிடைக்கிறது. கோவிலுக்குள்ள வரும்போது தேரை பிடிக்கணும், பரிவட்டம் கட்டணும், பட்டாடை போட்டுக்கணும், மாலை போட்டுக்கணும், மரியாதை செய்யணும், எனக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் வேண்டாதீங்கோ அப்படின்னு கடவுள் சொல்றாருன்னு அந்த உபன்யாசகர் சொல்லியிருக்காரு. பெரியவா அந்த சிப்பந்திட்ட சொன்னாராம், சமைச்சு போடுற பராகரத்தையும் அந்த அன்னம் பாலிக்கிறவற்றையும், தேன் சுவையா இருக்கும்னு எனக்கு தெரியும், தேன்ல பலாச்சுளை ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லுவா, தேன் பலாச்சுளையை விட இந்த உபன்யாசம் எவ்வளவு சுமையா இருக்கு பார், எல்லாருக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்றாரு பார், இதுதான் பேச்சு அப்படின்னு போயிட்டாராம். போகும்போது ஒரு காமாட்சி வெள்ளி பொறித்த நாடலையும் அக்ஷயையும் கொஞ்சம் குங்குமத்தையும் கல்கண்டு விபூதி வில்வம் எல்லாத்தையும் பிரசாதமா அவருக்கு கொடுத்துட்டு, பெரியவா மனசு எதமா இருந்ததாம் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னாராம். இது தேசிய விருதை விட பெருசு இல்லையா, பத்மஸ்ரீயை விட பெருசு இல்லையா? அந்த உபன்யாசகர் இருக்கும் திசை நோக்கி நான் நமஸ்காரம் பண்றேன். இது போன்ற அதிசயங்கள் நாளையும் தொடரும். நன்றி.